எஸ்டே வந்து ஆர்ஆர்பி பிஓட ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அண்டு நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் கிளியர் பண்ணலை. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். என்னென்னா இந்த இயர்ஸ்க்கான எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டு, ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கும் முடிஞ்சிட்டு. ஸோ நீங்கள் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸாம்ஸ்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகேவா, ஒரு பிகினராக இல்லை வந்து நான் 2-3 வருஷமாக படிக்கிறேன், பட் ஸ்டில் என்னால் வந்து கிளியர் பண்ண முடியல, என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற பர்சன்ஸும் நீங்கள் இந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம். நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஒரு ஆஸ்பிரண்டாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கனால உங்களுக்கு வந்து நிறையா வந்து என்ன பண்ணணும் எப்படிங்கிற நிறைய ஐடியா உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது நிறைய பேருக்கு. ஏன்னா உங்கள் வீட்டிலே மேபி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை இந்த மாதிரி இருக்கும்பா இப்படிலாம் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. இன்னொரு மைனஸ் ட்ராபேக் என்னென்னா, நம்ம அதாவது நம்மளை மாதிரியே ஒரு 2 இயர்ஸில் படிக்கிறவங்க யாராவது கிளியர் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 இயர்லேயே வந்து போன இயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, டிசம்பர் செப்டம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இயர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களும் இருப்பாங்க, நம்மளும் இருப்போம் ஒரு சைடு. இப்படி சுச்சுவேஷன்ஸ் நம்ம இருக்கும்போது என்ன நடக்கு அப்படிங்கிற ஸோ அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க, நம்ம கிளியர் பண்ணலை. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கிளியர் பண்ணுறாங்க, நீங்கள் கிளியர் பண்ணலைங்கிற ஒரு ஐடியா. அதாவது நான் இது வந்து அகைன் சொல்கிறேன், பிகினர்ஸ் அண்டு 2 இயர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிற பர்சன்ஸ், 2 to 3 இயர்ஸாக அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணாத பர்சன்ஸ் ப்ளஸ் பிகினருக்கு தான் இந்த வீடியோஸ். ஓகேவா, என்னென்னா அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, நான் கிளியர் பண்ணல, என்னால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. நான் 1 இயராக படிக்கிறேன், ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியல. அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் படித்தது, இதுதான் அவங்களை டிஃபைன் பண்ணுது. நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, உங்கள் பேக்ரவுண்டை யோசிச்சு பார்த்துட்டு, நான் அகைன் சொல்கிறேன், நான் ஸ்கூலில் வந்து சூப்பராக படிப்பேன் ப்ரோ, நான் வந்து அது இங்கே மேட்ரு கிடையாது. ஸ்கூலில் சூப்பராக படிக்கிறது மேட்ரு கிடையாது. நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை கோ எஜுகேட்டடு, அதாவது நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா? இந்த மாதிரி நீங்கள் என்ன படித்தீங்க? இல்லை வந்து கான்வெண்ட்டா இல்லை சிபிஎஸ்ஆ? இதில் நீங்கள் உங்களுக்கு கேட்டகரி பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். தென் காலேஜ், நம்ம என்ன காலேஜில் படித்தோம்? இதுதான் அவங்களையும் உங்களையும் மாற்றி அமைக்குது. அவங்க என்விரான்மெண்ட்டையும் உங்கள் என்விரான்மெண்ட்டையும் மாற்றி அமைக்குது. ஸோ அவங்களோட பார்த்து வேறு, நம்ம பார்த்து வேறு. அதனால் என்றைக்குமே நீங்கள் கிளியர் பண்ணலைங்கிறதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சுச்சுவேஷனில் இன்னொரு பர்சன் இதே மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்களும் இந்த சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா, நம்ம அவங்க பிளேஸில் இருந்தோன்னா எஸ் நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப். ஓகேவா, அது வந்து தனித்தனி லைஃப். ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலி அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு லைஃப் இருக்குது. அதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம டிசைட் பண்ணி இங்கே வரல. நம்ம வந்து இந்த வீட்டில் தான் பிறக்கணும், நமக்கு இந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம இங்கே எதுவுமே டிசைட் பண்ணவே இல்லை. நம்ம எப்போ டிசைட் பண்ணோம்? ஓகே பேங்க் எக்ஸாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம டிசைட் பண்ணது. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா நம்ம டிசைட் பண்ணாமே நடந்தனால, நம்மளுடைய என்விரான்மெண்ட்னால நம்மளோட நாலேஜுங்கிறது வந்து ஒன்று க்ரியேட் ஆகி இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வெல்த்துன்னு சொல்ல வேண்டாம், பட் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் ஒரு வளர்ந்த ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்கூல் காலேஜ் படித்த பர்சன்ஸ், இவங்க போட்டி போடும்போது நம்ம கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்வோம். அதுக்காக நம்ம கிளியர் பண்ண மாட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ப்ராக்டிக்ஸ் வேணும், நமக்கு ஹார்ட் ஒர்க் வேணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நான் சொல்லணும் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க 1 இயர் 1.5 இயரில் கிளியர் பண்ணவங்களை வச்சு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணுறீங்க. அவங்களும் நீங்களும் ஒன்றானுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். இது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஏன் எனக்கு அது ஆக்சுவலி இது வந்து இது ஒன்று மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எஸ், அவங்க என்விரான்மெண்ட் வேறு, நம்ம என்விரான்மெண்ட் வேறு. அது அக்செப்ட் பண்ணுறீங்களா? அக்செப்ட் பண்ணக்கப்புறம் ஏன் வந்து அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுறீங்க? கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது நான் சொல்ல நினச்சது. 2வது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து பிகினர்ஸ் அண்டு அவங்களுக்கு என்னென்னா நிறைய ஐடியாஸ் தெரியாது. ஸோ அதாவது ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, காலேஜ் படிச்சிருப்பாங்க,
உடனே இங்கே எக்ஸாம் படிக்க வந்திருப்பீங்க, கரெக்டாக? இப்போ என்ன நினச்சிருவீங்க? நம்ம மைண்ட் செட் எப்போ இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் காலேஜ் என்ன பண்ணுவோம், கொடுக்குற புக்கை படித்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவோம். காலேஜ்லேயும் அதே தான். இங்கே அப்படி கிடையாது. ஸோ அந்த லைஃப் வேறு, இந்த லைஃப் வேறு. ஓகேவா? இதை கற்றுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 12 மேக்ஸ் இருக்குல்ல, அந்த மேக்ஸை நீங்கள் 6 படிக்க முடியுமா? உங்களை கற்றுக்கிற முடியுமா? கற்றுக்கிற முடியும். பட் அதுக்கான எஃபர்ட், உங்கள் நாலேஜ், உங்கள் பிரெயின் வேலை செய்யணும். இது ஒன்று இருக்குது. ஸோ அந்த மேக்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 மேக்ஸ் கற்றுக்கிட்டே வரீங்க. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ நீங்கள் வந்து 1 12th வரை 12 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்க. அகைன் காலேஜ் ஒரு 3 + 4 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க. இத்தனை இயர்ஸாக வெயிட் பண்ண நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியல, ஒரு 1 முடிக்கிறதுக்கு 12 முடிக்கிறதுக்கும் 1 இயர் தான், 1 முடிக்கிறதுக்கும் 1 இயர் தான். ஓகேவா? ஸோ ஆனால் அப்போ உங்களுக்கு தெரியல அது. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நான் 1 இயரில் முடிக்கணும், அப்புறம் இங்கே நான் 1 இயரில் முடிக்கணும், நான் சீக்கிரம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே வர்றது ஓகே, நீங்கள் உள்ளே வர்றது தப்பே கிடையாது. அகைன் சொல்கிறேன், 1 இயரில் கிளியர் பண்ணுங்கிறது தப்பே கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. பட் அந்த 1 இயரில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஏதாவது இருக்கணும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அந்த ஐடியா லேர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் உங்களுக்கு டீச்சர் இருப்பாங்க, கிளாஸ் நடத்துவாங்க, அண்டு இதுதான்ப்பா ஒரு இந்த கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படிக்க வைப்பாங்க. மிட்டம் டெஸ்ட், எத்தனை மிட்டம் டெஸ்ட் நடக்குது, மந்த்லி டெஸ்ட் நடக்குது, சரி இது அரையாண்டு காலாண்டு எத்தனை டெஸ்ட் நடக்குது, நம்மளுக்கு ஸ்லீப் டெஸ்ட் நடக்கும். அது அவ்வளோ டெஸ்ட்டு எழுத வச்சு தான் உங்களுக்கு கடைசியாக வந்து எழுத வைக்கிறாங்க ஃபைனல் டெஸ்ட்டு. ஸ்கூல் லைஃபுக்கே அப்படின்னா ஏன் வந்து எதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும்? உங்கள் கையில் புக்கை கொடுத்துட்டு படிங்க, 10 நாளில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு 10 நாள் கொடுத்து எழுத வச்சிடலாமே. ஏன்? ஸோ டைம் வேணும். இதெல்லாம் வந்து அதாவது நேச்சுரல். ஓகேவா? நம்ம பிரெயினுக்கு ஏற்ற டைம் எடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், அது வாட் எவர். ஓகேவா? இப்போ ஒரு பர்சன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸே வாங்கலாம். கேம்ஸ் வந்து இப்போ மேபி ஒரு பர்சனுக்கு வந்து கேரம் போர்டு ஆட தெரியும், ஒரு பர்சனுக்கு கிரிக்கெட் ஆட தெரியும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தவங்களோட இது. இப்போ கேரம் போர்டு ஆடவன் வந்து கிரிக்கெட் ஆட போனால் உடனே கற்றுக்குருவானா? முடியாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குருவான். அதே மாதிரி தான் நம்ம டோட்டலாக வந்து இப்போ என்ன பண்ணுறோம், காலேஜ் ஸ்கூல் லைஃப்லேருந்து மாறி நியூ லைஃபுக்கு என்ட்ராக இருக்கிறோம். இந்த லைஃப்பை நீங்கள் கற்றுக்கணும். இதில் என்ன இருக்குது, என்ன நமக்கு தெரியணும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ரியல் எக்ஸாமை போய் அட்டன் பண்ணி அதில் எப்படி கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஓகேவா? இவ்வளோ டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவ்வளோ டைம் உங்களால் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்கூல் லைஃப் மாதிரி வேமா படித்து நான் இதை படித்தேன், அதை படித்தேன், அப்படி படித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் டெஸ்ட்டு நீங்கள் வாட்டுக்கு எடுக்கிறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, அந்த வீடியோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது, ஒவ்வொரு எக்ஸாம் வந்தோடனே இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு நடந்துச்சு, எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஃபிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை முடிஞ்சோடனே ஐபிஎஸ் கிளர்க்கு, அது முடிஞ்சோடனே எஸ்பிஐபிஓ, அடுத்த ஐபிஎஸ்பிஓ, இப்போ ஆர்ஆர்பி, இப்படியே சொல்லி ஒரு 6 மாதம் போயிட்டு எக்ஸாம்லேயே மட்டும் வரும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் என்ட்ரானோடனே என்ன பண்ணிடுவீங்க, எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து என்ன பண்ணிடுறீங்க, அதாவது நீங்கள் என்ன பண்ண அதாவது நீங்கள் வந்து அதாவது இப்போ வந்து நம்ம படிக்கிறது வந்து அப்ளை பண்ணுற எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கும். இப்போ நம்ம 1 2 படிக்கிறோம்ல, இதுக்காக 12th, ஏன்னா இப்போ இருந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தால் தான் உங்களோட நாலேஜ் வந்து கொஞ்சமாக அந்த பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் கிடைக்கும். லெவல் ஹையராக உங்களுக்கு வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான பக்குவம் கிடச்சும் ஈஸியாக உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு உங்களால் வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மேக்ஸ்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஸ்கூல் லைஃபோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், சரிங்களா? இப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸாம் நடக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ 10 பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு ஒரு 2 நடத்துவாங்க, அதுலேருந்து டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்தது அகைன் ஒரு 3 நடத்துவாங்க, காலாண்டு நடக்கும். காலாண்டுக்கு 2 சேர்த்து படிப்பீங்க. தென் அகைன்
அடுத்து ஒரு ஒவ்வொரு மந்த்துக்கும் இடையில ஒரு டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே வரீங்க. இது எதுக்காக? ஃபைனல் எக்ஸாமுக்காக. நீங்கள் இங்கே படித்ததை இங்கே மறந்து போகல, திருப்பி நீங்கள் காலாண்டில் அதை ரிவைஸ் பண்ணுறீங்க. பட் இங்கே என்ன நடக்குன்னு நான் சொல்லிட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எஸ்பிஐ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு எஸ்பிஐ கிளர்க்கு படிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆனால் எதுவுமே கற்றுக்கல. இங்கே என்ன பண்ணுறீங்க? மனப்பாடம் பண்ணுறது. இங்கே மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. இதுவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? இங்கே மனப்பாடம் பண்ணிடுறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே மனப்பாடம் பண்ண முடியாது. சம்ஸை மனப்பாடம் பண்ண முடியுமா? அங்கே போய் பார்த்தா வேறு சம்ஸ் கேட்பான். குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவங்க வேறு வழியில் இங்கிலீஷில் நிறைய டைம் கொடுத்தாகணும். ஓகேவா? அப்போலாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. யாராவது ஒருத்தவங்க வீடியோஸ் வந்து ஸ்பீட் டெஸ்ட் அது இதுன்னு ஏதாவது வீடியோஸ் போடுவாங்க, அதை பார்க்குறீங்க. ஆனால் பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியுது, நான் இதெல்லாம் தப்பு பண்ணிக்கிறேன், இவ்வளோ தான் அட்டம் முடிச்சு எனக்கு இதெல்லாம் தெரியலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ குவான்ஸில் அட்டம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிம்பிளிஃபிகேஷன் அட்டம் பண்ணுவீங்க, டி அட்டம் பண்ணுவீங்க, நம்பர் சீரிஸ் தான் கேட்டு தான் அட்டம் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ஒன்றுமே அட்டம் பண்ண மாட்டீங்க. இப்போ ஓகே, இந்த எக்ஸாமில் நான் அப்ளிகேஷன் அட்டன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாமில் நான் அப்ளிகேஷன் அட்டன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன்றாவது அட்டன் பண்ணணும். அப்படின்னா நான் ஒரு டாப்பிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் போகும்போது அதை கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்களா? இல்லையே. திருப்பி மார்க்கு தான் எடுக்கிறீங்க. அதாவது திருப்பி இந்த எக்ஸாம் எழுதும் போதும் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுறீங்க. அடுத்த எக்ஸாம் வருது, அகைன் அதே தான். இப்படியே என்ன பண்ணிடுறீங்க? 6, 7, 7 மாதம் 8 மாதம், அதாவது இந்த எக்ஸாம் பீரியட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுற டைமாக தான் இருக்கே தவிர்த்து ஒன்றுமே அங்கே போய் ஏதாவது சும்மா எக்ஸாம் மட்டும் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன் வந்து டைம் எடுக்கிறோம் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்னா, எக்ஸாம் ஒன்று ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த இயரில் முடிகிற வர இருக்கிற டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இல்லை நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சிட்டு ப்ரிலிம்ஸில் அந்த வருஷத்துக்கு இப்போ வர நான் மொதல் எக்ஸாமில் பண்ண தப்பு தான் இப்போயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. மொதல் எக்ஸாமில் எனக்கு இந்த சம் தரல, இப்போயும் அந்த சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மொதல் எக்ஸாமில் எனக்கு இங்கிலீஷ் வீக்குன்னு இப்போயும் நான் இங்கிலீஷ் வீக்காக தான் இருந்திருக்கேன். அப்போ நான் இடப்பட்ட டைம் என்ன பண்ணீங்க? நீங்கள் அதாவது அங்கே இந்த தப்பு பண்ணுறோம், இது எனக்கு தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? ஸோ மிஸ்டேக் என்னென்னா, நமக்கு அவேர்னஸ் இல்லை. நம்ம இன்னும் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணணும் அதை பண்ணணும், அடுத்தவங்கள பார்த்து இது பண்ணுறது, அவன் கிளியர் பண்ணிட்டான். நம்ம தயவு செஞ்சு மற்றவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் நாலேஜ் ஒன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுனா நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ 2 விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து சீக்கிரம் 1 இயர் 1.5 இயரில் கிளியர் பண்ணுற பர்சன்ஸ் கம்பேர் பண்ணுறது. ரெண்டாவது வந்து இந்த ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை நான் ரொம்ப அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 3வது விஷயம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். என்னென்னா, அதான் ஸ்கூல் லைஃப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்து பழகிருப்போம். இல்லாட்டி கொஞ்சம் இதாக படிக்கிறவங்க கூட ஒரு மார்க் எடுத்துருவோம். நம்ம ஏதோ நம்ம படித்து மார்க் எடுக்கக்கூடிய பர்சனாக தான் இருப்போம். ஓகேங்களா? ஸ்கூல் காலேஜில். இங்கே ப்ரிலிம்ஸ் முடிச்சு வந்தால் மார்க்கே 20, 30 தான் வருது, 40 தான் வருது. ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் லைஃப்பில் அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு எக்ஸாமும் நீங்கள் எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறதுக்கே நீங்கள் அவ்வளோ உட்காந்து டைம் கொடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, இது மனப்பாடம் பண்ண முடியாது. உங்கள் நாலேஜ், உங்களோட பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த விஷயத்துக்கு அப்போனா எவ்வளோ தூரம் நீங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ஆனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க? ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, டிப்ரெஷன் பண்ணுறீங்க. இதனால் என்ன நடக்குது? அகெயின் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ 3 விஷயமாக டைம் வேஸ்ட் ஆகுது. 1, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இது பண்ணுறது. 2வது, இந்த இடத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரேன். 3வது, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனால் டைம் வேஸ்ட் பண்ணுறது. அது எனக்கு என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து ஒரு வேலிடாக வந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை. வேலிடே இருக்காது. நான் வந்து படிக்க ஆரம்பித்து 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கும். சரிங்களா? எனக்கு மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வேலையே இல்லைங்க. உங்கள் வேலை அப்போ படிக்கிறது மட்டும்தான். ஏன்னா
5 மாதத்தில் யாராலையும் கிளியர் பண்ண முடியாது, யாராலையும் அப்படி மார்க் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் நல்ல ஸ்கூல் காலேஜில் படிச்சிருப்பாங்க, காலேஜில் நல்ல காலேஜ் படிச்சிருப்பாங்க, அவங்களால தான் அப்படி பண்ண முடியும், மற்றவங்களால பண்ண முடியாது அப்படி. ஓகே, இதில் நேச்சுரல் எப்படி ஒரு மரம் வளரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த மாதிரி இதுவும் ஒரு நேச்சுரல். உங்கள் பிரெயினோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் எடுக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அந்த டைமை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த டைமை கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு வரல, எனக்கு அது வரல, எனக்கு இது வரல, எனக்கு இது நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் எனக்கு மார்க் வரல அப்படி தூக்கி போட்டு போயிட வேண்டியது. இப்படி இருந்தால் எப்படி மார்க் வரும்? ஸோ இது ஒன்று. 4வது சிஏ. ஓகேங்களா, அதான் இப்போ சிஏ அட்ரஸ் பண்ணிடுவோம். 4வது விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுவோம். சிஏ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் மேக்ஸிமம், நான் அகைன் சொல்கிறேன், 100 இப்போ 1000 பேப்பர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு 10% மட்டும் மினிமம் 10% ஆள் மட்டும்தான் 20+ ஸ்கோரே பண்ண முடியும். ரிமைனிங் 90% லெஸ் தென் 20 தான் இருப்பாங்க நார்மலாக. ஈஸியாக கேட்டால் ஓகே, ஈஸியாக கேட்டால் நிறைய பேர் 20+ போடுவாங்க. இல்லைனா எல்லாருமே வந்து லெஸ் தென் 20 தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்னென்னா ஸ்கூல் லைஃப்பில் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதியாச்சு. இங்கே அப்படி மனப்பாடம் பண்ணால் வருமா? வராது. அங்கே வந்து ஒரு கொஸ்டின் கதை அடிச்சு விட்டுடலாம், இங்கே அப்படிலாம் கதை அடிக்க முடியாது, டேட்டாவை பக்காவாக கேட்பான். அப்படிங்கும்போது டெய்லி சிஏ படிக்கணும். ஓகேங்களா, டெய்லி சிஏ படிக்கணும். ஒரு சோர்ஸில் அகைன் ரிவிஷன் பண்ணணும், 2 to 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும். தென் வேறு ஒரு சோர்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். எக்ஸாம் முன்னாடி 5 ரிவிஷனாவது போயிருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் இது நம்ம பண்ணுறதே கிடையாது. இந்த ரிவிஷன் இவ்வளோ தூரம் பண்ணாலுமே 15, 16 தான் எடுக்க முடியும். ஏன்னா டஃப்பாக கேட்போம். அப்படி தான் இது வந்து நீங்கள் மட்டும் கம்மியாக எடுக்கல, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. சிஏ வந்து நீங்கள் மட்டும் கம்மியாக மார்க் எடுக்கலை. ஊரில் உள்ள போய் எல்லாட்டையும் கேளுங்க, எல்லோரும் அப்படி தான் எடுத்திருப்பான். ஓகேவா? இதுதான் இங்கே பிரச்சனை சிஏல. இன்னொன்று, நம்ம சிஏ படிக்கும்போது நிறைய பேருக்கு எப்படி சிஏ படிக்கணும்னு தெரில. ஒரு நியூஸ் இருக்குன்னா அந்த நியூஸ் ஹெட்டிங்கை மட்டும் படிக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, படிச்சிடுறீங்க, நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஹெட்டிங்கை மட்டும் ரிவிஷன் பண்ணுறீங்க, அது உள்ளே இருக்கிற டேட்டா ரிவிஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஸ்டின்லேருந்து உள்ளே இருக்கிற டேட்டா தான் கேட்பான். நமக்கு படித்த மாதிரியே இருக்கும், ஆனால் தெரியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சிஏல. சிஏ வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிஏல நீங்கள் வந்து ஒரு 17, 18 எடுத்தீங்கன்னா கூட நான் சூப்பர் மார்க் தான் நான் சொல்லுவேன் உங்களை. ஸோ அந்த இதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணி போங்க. சும்மா 50 அவுட் ஆஃப் 50க்கு வந்து நான் 30, 35 எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம் 2019 முடிஞ்சு போச்சு. இப்போலாம் சிஏல 20, 15+ எடுக்கிறானாலே அது சூப்பர் மார்க்கு சிஏ. ஒன்றுமே இல்லை, என் ஸ்கோர் கார்டை போய் பாருங்கள். நான் வந்து எல்லா எக்ஸாமும் சிஏ 15 கிட்ட தான் எடுத்திருப்பேன். RRBPO 2 டைம் கிளியர் பண்ணிக்கிறேன், 2 டைமே 14 மார்க் என்னமோ தான் எடுத்துருக்கிறேன். நான் பாருங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் நானே, இவ்வளோ டே சொல்கிறேன், நானே 14 தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் 14 எடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுதான் அந்த எக்ஸாமில் எடுக்க முடியக்கூடிய மார்க்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 10 தான் எடுக்கிறேன், 12 தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போடுற கொஸ்டின்ஸை அக்யூரேசியாக போட்டுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் 15+ எடுத்தாலே நீங்கள் சூப்பர் மார்க் தான் சிஏல. இதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அண்டு நீங்களும் இத்தனை எக்ஸாம்ஸாக எழுதியிருப்பீங்க, என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னு தெரியும், எதுலலாம் லேகாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இப்போ தான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கிடையாது, இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வர லேட் ஆகும். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த டைமில் தான் உங்களுக்கான கரெக்டான டைம். நீங்கள் அடுத்த இயர் கிளியர் பண்ணணுன்னா இப்போ வரப்போகிற டைம் தான் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம். இதை விட்டுறாதீங்க, ஃபீல் பண்ணி தயவு செஞ்சு அந்த கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க, நானும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். எதுனாலும் கேளுங்க, எதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எது வேறு டவுட்னா கேளுங்க, சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.